ஓம் நமக் சிவாய. ஓம் நமக் சிவாய. என் அன்பு குழந்தையே, மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் மகளே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் உன் அப்பா நான் அறிவேன். நடக்க போவதையும் நான் அறிவேன். இவ்வுலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் என் பிள்ளைகளே. என் செல்ல மகளே, நீயாக என்னை தேடி வரவில்லை. உன்னை நான் தான் வர வைத்தேன். உன்னிடத்தில் எப்பொழுதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் துக்க நாட்கள் முடியும் தருணம் இது. உன் காலங்கள் வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ பெற போகிறாய். அதனால் உன் அப்பா நீ அனைத்திலும் சுபம் பெற விரும்புகின்றேன். சில அறிவுரைகளை கூறுகிறேன் கேள். அகங்காரம், மற்றவர்களின் வேலையுடன் உன் வேலையை ஒப்பிடுவது போன்றவற்றை நீ கைவிட வேண்டும். உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன். இனி எதற்கும் நீ கலங்காதே. நல்லது நினைக்கும் உனக்கு நல்லதே உன் அப்பா நடத்தி கொடுப்பேன். இன்று நீ என் வாக்கினை முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் நிறைவேறும். கவனமாகவும் நம்பிக்கையுடனும் கேள் குழந்தையே. நீ எனக்கு செய்த ஆராதனைகளை பலனற்று போகும்படி விடமாட்டேன். உன் ஆசைகளை நான் என்றும் நிராசையாக செய்ய மாட்டேன். உற்சாகமின்மை, மனச்சோர்வு போன்றவற்றை நான் என்றும் இருக்க மாட்டேன். உண்மையான பக்தர்கள் மனதில் மட்டும்தான் உன் அப்பா நான் வசிப்பேன். அப்படியான உண்மையான அன்பு தரும் உன் காரியங்களை உனக்கு முன் நான் செய்து முடிப்பேன். இவையெல்லாம் வெறும் பேச்சல்ல, என் வாக்கு. என் நாமத்தை இடைவிடாமல் ஜெபித்து கொண்டு எந்தவித சங்கடங்களையும் நேருக்கு நேராக சந்தித்து எந்த விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும். என் நாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது. எப்போதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகின்றதோ அப்போதெல்லாம் எந்தவித தயக்கமும் இன்றி என்னை அழை. உனக்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களிலிருந்து உன்னை காப்பேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானாக நடக்கும். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து செயல்படு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. உன்னை விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவர்களும் போற்றுவார்கள். உன் வாழ்வு வளமாகும். நீ இன்று எந்த நிலைமையில் இருக்கிறாயோ அந்நிலைமையை அளித்தது உன் எண்ணங்கள் தான். உன் இன்றைய நிலைமை உன் எண்ணங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. அதனால் எப்பொழுதும் உயர்வான எண்ணம் கொள். என்றும் எதிர்மறையாக சிந்திப்பதை விட்டுவிடு. அப்பா நான் இருக்கின்றேன். உன்னால் முடியும். எதையும் சாதிக்க முடியும். நம்பிக்கையோடே செயல்படு. நிம்மதியாக வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லிவிட முடியாது. வாழ்க்கை அவ்வளவு எளிதாக நிம்மதியை தந்து விடுவதும் இல்லை. அதனால் வாழ்க்கை நீ நினைக்கும் அளவிற்கு கொடுமையானதும் இல்லை. வாழ்க்கையில் வலிகளை அனுபவிப்பது ஒரு வகையான பாடம்தான். அதனை கற்றுக்கொள். எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். என் குழந்தையே, இந்த உலகில் நீ அனுபவிப்பது 3 இன்பங்கள் தான். உடல் நோயற்று இருப்பது, மனம் கவலையற்று இருப்பது, பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது. உன் அப்பா உனக்கு எதை செய்தாலும் நன்மைக்கே என்று நம்பு. அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது. கலங்காதே. நான் இருக்கின்றேன். உன் துணை நானே. என்றும் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாய. ஓம் நமக் சிவாய.